நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை நீதிமன்றத்தின் பணிப்பிக்காரமே பஸ் நிலையத்து பக்கத்தில் வந்து ஒதுக்குப்புறமான இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பதல்ல, சரியான முறையிலே இனங்கண்டு உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர். எனவே எங்களுடைய நியாயமான இருக்குமா இருந்தால் நாங்கள் எந்த விதத்திலேயும் இவர்களுக்கு பாதிப்பு பெறக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தை சட்டவிரோதமான கடைகளா அதை விட கடந்த 16 வருடங்கள் யாழ் மாநகராட்சிக்கு வாடகை பார்த்தா தெரியும் 6500 ரூபா வாடகை அந்த வர பரவாயில்லை. கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் வரும் கடையை பூட்டித்தான் வந்து நிற்கின்றோம். நேசரி படிப்பு கூட இல்லாத ஒரு உறுப்பினர் தான் இருப்பேன் நினைக்கிறேன். சரியான முறையில் இயங்குமா இருந்தால் ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் உறுப்பினர் தர்சானுக்கு நேசரி கிளாஸ் வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் 2011ஆம் ஆண்டு யாழ் மத்திய பஸ் நிலையத்து பக்கத்தில் தெருவோரத்தில் வியாபாரம் தட்டுகள் போட்டு செய்த எங்களை யாழ் மாநகர சபையும் போலீசாரும் சேர்ந்து யாழ் நகரை சுத்தப்படுத்தணும் என்ற காரணத்துக்காக அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் எங்களுடைய பல வகையிலையும். ஆனால் கௌரவ நீதிவானவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய குழந்தை எதிர்கால குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலையை கருத்தில் கொண்டு மாநகர சபைக்கு உடனடியாக உத்தரவிட்டார். இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக யாழ் நகரத்திலே பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்து மாத வாடகை நீங்கள் இவர்களும் என்று அறவிடலாம். ஆனால் பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்து இவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கடைகளை அமைத்து கொடுங்கள் என்று அதன் பயனாக அன்று யாழ் மாநகர ஆட்சி காலம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா இருந்தவா அவர்களும் அப்போதைய அமைச்சராக இருந்த கௌரவ டக்ளஸ் தேவன் அவர்களும் உடனடியாக யாழ் நகரத்திலே களவிஜயம் செய்து எங்கே பொருத்தமான இடம் இருக்கின்றது, பொருத்தம் என்றால் வியாபாரம் நடக்கணும், வருகின்ற மக்களுக்கு சேவைகளாக இருக்கணும். அப்போ அதுகளை பொருத்தமான இடம் பார்த்துச்சுன்னா பஸ் நிலையத்துக்கு பக்கத்தோட சிடிபிக்கும் முனிசிபலுக்கும் இடையிலே ஒரு நீளமான ஒரு 200 அடி துண்டு கிடந்தது. அப்போ அந்த துண்டை இலங்கை போக்குவரத்து தலைமைக்கூட அதிகாரிகளையும் வர வச்சு யாழ் மாநகர சபை உயர் அதிகாரிகளும் சமூகம் தந்து அதிலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த இடம் இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்படுகிறது. யாழ் மாநகர சபை இதுக்குரிய மாத வாடகை கடைகளிலிருந்து பெறலாம் என்று சொல்லி எங்கள் 24 கடைக்கு ஆரம்பத்திலே யாழ் நீதிமன்றத்தாலே உத்தரவின்படி யாழ் மாநகர சபையால் ஒப்பந்தம் வைத்து எங்களுடைய ஒவ்வொருடைய போட்டோக்களும் எங்களுக்கு கோப்புகள் உருவாக்கி யாழ் மாநகர சபையிலே ஒப்பந்தங்கள் செய்துதான் மாநகர சபைக்கு மாதம் மாதம் கடையால கட்டி வருகிற வாடகை பார்த்தா தெரியும் 6500 ரூபா வாடகை. அதை விட அரசாங்க வட்வரி 1170 ரூபா. இந்த வட்வரி எல்லாம் செலுத்தி மாத வாடகை எந்த நடைமுறை உள்ளூராட்சி திணைக்களத்தில் இருக்குதோ அந்த நடைமுறைகளை பின்பற்றி கடை வாடகை செலுத்தி வருகின்ற எங்களை இந்த தர்சானந்த் என்பவர் ஒரு பிரேரணை கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வர்ற பரவாயில்லை. யாழ் பஸ் நிலையத்தில் அனுமதியற்ற பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற கௌரவ நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான கடைகளா அதை விட மாதம் மாதம் 6500 கடை வாடகை பட்பரி 1170 ரூபா செலுத்தி ஒழுங்கான முறையிலே கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை கட்டினாங்கள். அது கட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கடைகளை பூட்டினாலும் வாடகை மாநகரை செலுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக இன்று வரை எங்களுடைய பார்த்தா தெரியும் தை மாதம் வரைக்கும் கட்டிட்டோம். இந்த மாதம் 15ஆம் தேதி மாசி மாதத்தில் கட்டணும். இந்த மாதத்துக்குரிய பில்லுகள் கிடக்குது. இப்படிப்பட்ட எங்களுடைய கடையை அவர் சட்டவிரோத கடைகளாம் மற்றும் சொல்லியிருக்கின்றார். களவிஜயம் செய்யணுமா, களவிஜயம் செய்து பார்வையிடணுமா. மற்றது மாதம் மாதம் இந்த பெறுகின்ற 7670 ரூபா காசு இனி எங்களிடம் என்று பெறக்கூடாதா மாநகர சபையில். அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். எங்களுடைய
31 கடையால மாதம் 2,50,000 ரூபாய் மாநகர சபைக்கு வருமானம் வருகின்றது. வருடம் 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானம் மாநகர சபைக்கு வருகின்றது. மாநகர சபை உறுப்பினர் வந்தவர் மாநகர சபை வருமானத்தை மேற்கொள்ளணும் என்ற ஒரு சுய சிந்தனை அவருக்கு இருக்கணும். இப்படியான சுய சிந்தனை இல்லாதவரை மக்கள் தெரிவு செய்து மாநகர சபைக்கு அனுப்பினது மக்களுடைய தவறு. அவர் ஒன்று சிந்திக்கணும். 31 கடையிலையும் ஒவ்வொரு ஊழியர்கள் உதவியாளர் அனுக்கிறோம். இந்த பாடத்திலையும் எல்லா இளைஞர்கள் இவர்கள் எதிர்காலம் இவர்கள் தூய சிந்தனை நேர்மையாக உழைத்து வாழணும் என்றதுக்காக. அது மட்டுமில்லை, நகரத்தில் வருகின்ற மக்கள் எல்லாம் சேவைகளை வடிவாக பெற்றுக் கொள்ளணும் என்ற காலத்தை நாங்கள் சொல் செய்கிறோம். எங்களுக்கு இவர் பயன்படுத்தின இந்த சட்ட விரோதம் என்றது சரியான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடை இது. எங்களை அவர்கள் ஏதாவது எங்களை கடைகளில் கை வைப்பதாக இருந்தால் கூட வழங்கப்பட்ட நீதிமன்ற ஓர்டர் படி நீதிமன்ற கௌரவ நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அவர்களுக்கு பாரப்படுத்தி தான் எங்களை கடையில் இவர் கை வைக்கலாம். இப்ப புதுசா சொல்றார் எங்களோட வாடகை எடுக்க வேணாமாம், புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாதாம். நான் நினைக்கின்றேன் இவர் நீதிமன்றத்துக்கே சட்டம் ஒன்று உருவாக்க பார்க்கிறார் போல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தன்சான் என்ற இந்த பிரேனை இன்றைக்கு நாங்கள் எங்களோட கடையை போய் பார்த்தா தெரியும். அவ்வளவு பேரும் கடையை கூட்டித்தான் வந்து நிற்கின்றோம். அப்படி இந்த வன்மையான செயற்பாடை கண்டிக்கின்றோம். இவர் இது மட்டும் இல்லை, இவர் குரலி வித்தல் காட்டுறார். ஒவ்வொரு மாணவர் சபைக்கும் எழுப்பி மேரம்மா அவர் பிரேரணை பார்த்தன் முகநூல்ல மேரம்மா சண்டை பிரச்சனை வந்துட்டு வாக்குவாதம் மேரம்மா இதுல இந்த சபையை ஒத்தி வைக்கிறேன் ஓட்டு நடந்து வர ஓடிப்போய் வழிகள் மாதிரி குறுக்க விழுகிறேன். அப்படியான குரலி வித்தலாக விட்டு மாதம் மாதம் சட்ட பிரபலியப்படுத்துறதுக்கு இந்த மாதம் அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு திட்டங்கள் கிடைக்க இல்லை. எங்கட திட்டத்தை பிரேரணையா கொண்டு வர நான் சொல்லுகிறேன். யாழ் மாநகர சபைக்கு உறுப்பினர் அனைவருக்கும் சொல்லுகிறேன், யாழ் நேரத்தில் கலவிஜயம் செய்யுங்க. சத்தியச்சந்தி பக்கத்தில் ஒரு இந்து ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல வெறும் நிலமா தரிசாக இருக்கு. மலம் கழிக்கிறாங்க, மலசலம் கழிக்கிறாங்க, தேவையில்லாத போத வசதிக்கு பாவனை நடக்கு. அயல்ல இருக்கிற கோவில் குருக்கள் கூட முகமூடியை போட்டுக்கொண்டு அவர் என்ன அவருடைய கடவுளுக்குரிய பூசைகளை செய்ய வேண்டிய நிலைமை. அவ்வளவுக்கு அந்த இடங்கள் துர்நாட்டம். சத்திரச்சந்தியிலிருந்து வசதியை பெறக்கொண்ட நவீன சந்தைக்கு முன்பாக வழிகாலுக்கு மேல போட்டுக்கின்ற மூடிகள் அனைத்தும் உடைந்து கிடக்கின்றது. வயது போனவர்கள் அந்த கடைகளுக்கு பாரம் சுமந்து கொண்டிருந்த அந்த பாரம் தூக்குற தொழிலாளிகள் எல்லாம் அந்த வழிகாலுக்கு விழுகிறார்கள். அப்படி எவ்வளவு தேவைகள் இருக்கு. நாளாண்டும் பார்த்தா தெரியும். முகநூல்ல சமூக முடியாத முகநூல முடிய திறந்தால் நகர மாநகர சபை சுவாரப்போது இயங்கு நிலையில் இல்லையா? ஏன்னு கேட்டா வீடியோல வருது, போட்டோக்கள் வருது, குப்பை ரோட்ல நாயில் இருக்குது. அப்படியே மக்களுக்கு எவ்வளவு நன்மை வைக்கின்ற திட்டங்கள் இருக்கு. அதுகளை கொண்டு வாங்க. விட்டு போட்டு சுயமா உழைச்சி வாழ்வாரமா வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கும் மாதம் 2 லட்சம் ரூபாய் வரிகளுக்கு கட்டி வருகின்ற மாநகர சபைக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற எங்களை கடமையிலும் இவர் புதுசான திட்டத்தை கொண்டு வாரு. இதை நாங்கள் வன்மையாக இருக்கிறோம். சகல உறுப்பினர்களும் பேதங்கள் மறந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க மாநகர தான் கட்டுறோம். கட்சி வேதம் மறந்து சகல உறுப்பினர்களும் இந்த பிரேரணை எதிர்த்து எங்கட இந்த வாழ்வார கலையை நாங்கள் அதே இடத்துல நிரந்தரமாக மாத வாடகை செலுத்தி மாநகர சபைக்கு மாதம் 2 லட்சம் வருமானம் வருது. இவர்கள் குடும்பங்களும் அதை நிம்மதியாக வாழ்கின்றாரு. இவருக்கு ஆரம்பத்திலே இந்த கடவுளுக்கைக்குள்ள பிற குடும்பங்கள் இருந்த நிலைமை போற இன்றைக்கு இவர்கள் குடும்பம் நிற்கிற நிலைமை போற அப்படி படிப்படி அவர்களோட வாழ்க்கை உயர்ந்திருக்கின்ற அப்படி இருக்கின்ற எங்களுடைய கடைகள் எவ்வளவு மாநிலத்தில் எவ்வளவு திட்டங்கள் பிரயோஜனப்படுத்தலாம். டவுனுக்கு இரவுல வந்த பார்த்தா மின்குமுல்கள் ஒழுங்கா விட இல்லை. அப்படி வீதி விபத்தில் அண்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கவிதா பாட்டா சண்டியில கேஷ் வேனுக்குள்ள மோனிட்டர் கார்டு கொடுக்க கொண்டு விடுறான். காரணம் என்ன? நடுவில் சண்டி இருக்கின்றவனும் தெரியும், புதுசாக வரவனும் தெரியாது. அது மின்கோமில் இல்லாத பிரச்சனை. அப்படி ஒவ்வொரு சந்தியில மின்கோமில் இல்லை. இரவுகள் ஆக்சிடென்ட் நடக்கிறது காரணமே சந்தியல்ல மின்குமுல்கள் சீர் செய்யப்படவில்லை. அப்படி எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டங்கள் இருக்க இந்த மக்கள் நாங்க உழைச்சி எவ்வளவு மக்கள் நகரத்தில் வைத்தியசாலைக்கு வர்ற மக்கள் நோயாளிகளுக்கு பழங்களை வாங்கி கொண்டு போறதுக்காக வருகின்ற எங்கட கடை மீது இவருக்கு தனிப்பட்ட கண் என்னென்றால் என்னுடைய தனிப்பட்ட பகை. ஏனென்றால் என்னுடைய முகநூல்லே யாழ் நேரத்தில் நடக்கின்ற அவ்வளவு மக்களுக்கு எதிரான விடயங்கள் குப்பையா இருக்கலாம். இந்த டாய்லெட் பிரச்சனை கூட பகல்ல அள்ளி கொண்டிருந்தவ என்னுடைய முகநூல்ல தினமும் அதை நேரலையாக விட்டு இன்று இரவு அந்த டாய்லெட் எடுக்கிறதுக்கு நான் என்னுடைய முகநூலை காட்டி இந்த கௌரவ உறுப்பினர் சரவுலாம் என்பவர் நடத்தித்தான் இப்ப இரவு அந்த டாய்லெட் அள்ளினோம். அப்படி நாங்க சமூகத்துக்காக யாவரைஞ்சாலும் சமூக சிந்தனையால் தான் அதை முகநூலை போடுறோம். அதுக்கு
இதற்கு ஒரு சில மெம்பர்மாருக்கு பிடிப்பில்லை. ஆனா ஆளுங்கட்சி மெம்பருக்கு பிடிப்பில்லாட்டியும் பரவாயில்ல, எதிர்கட்சியில இருக்கிறவர் தான் கூடுதல் சொல்றார். காரணம் என்னென்றா எங்களோட முகநூல் போடுறத உலக நாடுகளை பார்க்க தங்கள் மானசாகி அபகரித்து ஏற்படுத்த காரணத்தால என்ன நாங்கள் அதில் வியாபாரம் செய்யத்தான் முகநூல்லே அந்தபடி எங்கள் வருமன்ற காரணத்துக்காக தான் எங்களை அதில் அகற்றத்துக்கு முன்னாயிருந்தோம். ஆனால் நாங்கள் சொல்றோம், நாங்கள் அந்த இடத்துல இருந்து எந்த காரணம் கொண்டும் ஒரு அபிவிருத்தி வந்தது பில்டிங் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி நகர்ந்து செல்வோம். அதிலே எங்களுக்குரிய 16 வருடம் மாநசபையிலே நாங்கள் தொடர்பில் இருந்து வாடகை நாங்கள் எங்களுக்கு உரிய முறையிலே அதுக்குரிய ஒப்பந்தங்களை செய்த அது ஒரு புது பில்டிங் வருது என்று சொன்னால் அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் செய்வோம். அன்று கூட எங்களை பின்னுக்கு புதிய மலத்தில் கூட பஸ் நிலையத்தில் அமைச்சவ எங்களை கூப்பிட்டு காய்ச்சவ இது எங்களை கடப்பாதைக்கலால் ஒரு இடம் தர வேணும் நாங்கள் சொன்னோம். அதுக்கெல்லாம் இடம் தர இயலாது. காரணம் என்னன்னு சொன்னால் முன்னால் எங்களுக்கு 20 மீட்டருக்கு முன்னால் ஒரு மலத்தில் கூடம் இருக்கு. அதுல மலத்தில் கூடம் பாவிக்கலான்னு அதில் இருக்கலாம். அப்படி மலத்தில் பஸ் நிலையத்துக்கு மலத்துக்கு போறதா இருந்தால் முன்பக்கத்தால் வந்து போகலாம். 20-30 மீட்டர் தான் முன்பக்கம். அப்படி இருக்க திருப்பி அடுத்த இடம் கூப்பிடுச்சுனா அவர் அந்த மலத்து கூடம் கட்டுகின்ற அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இடம் காணாதாம். உங்களோட கடைக்கு பின்பக்கத்தால 2 அடிய கடையை உள்ளால எடுத்து எங்களுக்கு அதை வட்டி தாங்க நினைக்கிறோம். நன்மை மக்களுக்கு நன்மை பயக்கிற முடியும். உடனே அதுல ஓம்பட்டு போய் அடுத்த நாள் எங்கட செலவில் வட்டி கொடுத்துனாங்க. 20 கடையை வட்டி நாங்கள் 50,000 ரேட் பேசி பில்டிங்களை கொண்டு நாங்கள் வட்டி கொடுத்துனாங்க. அது மக்களுக்கு தெரியாக்கிறாக்கு ஒவ்வொரு மாதாந்த மீட்டிங்கில் தன்னுடைய பேச்சு தன்னுடைய முகம் ஒரு சமூக மீடியாவில் வரணுமென்றக்காக ஒரு நல்ல ஒரு விடயத்தை ஒரு மெம்பர் கொண்டு அதில் ஒரு சுட்டிக்காட்டி எழுப்பினா கூட இவர் தான் ஒழுங்குறது. நீங்கள் யாருமே நீங்கள் எல்லாம் பழமை அந்த சபைக்கு மீட்டிங்குக்கு வர ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. தன்னை இந்த மாதம் பிரபலப்படுத்தணும்ன்றக்கா எங்களை பிரேரணை அவர் கொண்டாரு. இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இதை மேற்கொண்டு இவர் பிரேரணையை ஏற்படுத்தி எங்கள் மீது இவருடைய தனிப்பட்ட சட்டம் உருவாக்கி பாய்மையாக இருந்தார். இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் எங்கள் வீதியில் இறங்கி போராடுறதுக்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம். அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவும் அப்போ எங்களோட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் இருந்தபடியே அவர் நேரடியாக வந்து நீதிமன்றத்தின் பணிப்பிக்கிழமை பஸ் நிலையத்து பக்கத்தில் வந்து ஒதுக்குப்புறமான இடத்தை தந்தீங்கள். இன்று அந்த ஒதுக்குப்புறம் இன்றைக்கு மாநகர சபைக்கு மாதம் 2.5 லட்சம் வருமானத்தை ஈட்டி கொடுக்குற நிலைமை. அதை விட இந்த 31 கடை 31 கடையில் ஊழியர் 31 பேர் 62 குடும்பம் 300 நபர்கள் வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்தீங்க. அதுக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை சொல்கிறோம். மேற்கொண்டு இதை என்னவோ தெரியாது, இதில் சதித்திட்டம் சில நேரம் உங்களோட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் அவர் இருக்கிற வகையோ என்னவோ தெரியா அந்த கடை இருந்தால் இது யாரு உலகத்திலேருந்து வர்ற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லிவினோம். பழமன்ற இடத்துல இப்படி ஒரு நேர்த்தியான 200 அடிக்கு உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லையாண்டு பழக்கடை இருக்கும், பெஞ்சி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இலங்கையில் அதன் யாழ் மாநகரத்திலே இப்படி ஒரு நீளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கும் உங்களோட நாங்கள் கதைப்பு அது வேறு. ஆனால் அதே நேரம் வேறு புதுசாக உங்களை உங்கள நான் தந்தனை நீங்கள் எங்களோட வாழ்வாரத்தை தந்தனீங்கள் மாநிலத்தின் வருமானத்தை நோக்க கொண்டு வந்தீங்கள். அதனால் மாதம் 2.5 லட்சம் ரூபா வருமானமானதுக்கு உங்களால் இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த வருமானத்தை இவர் இல்லாமல் பண்ணுறதுக்காக இவர் ஒரு பிரேரணை கொண்டு வராம். யாழ் பஸ் நிலைய அனுமதியற்ற கடைகளை மாநகர சபையில் சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்குபடுத்துதல் மீள அளவை செய்தல் சபை கலந்துபடி கலவையை மேற்கொள்ளாமல் தற்காலிக நில வாடகை பெற்றுக்கொள்வதை தற்காலிக நிறுத்தலும் தற்காலிக வாடகை ஒப்பந்தங்களை செய்வதை நிறுத்தலும். பாருங்க, தற்காலிகம் என்றால் பட்பரி இருக்கிற ஒரு கடைக்கு தற்காலிகம் என்ற பலம் போடலாமோ. பட்பரி மாதம் 6,500 ரூபாய். அவருக்கு நான் நினைக்கிறேன் சிறு நேசரி படிப்பு கூட இல்லாத ஒரு உறுப்பினராக தான் இருப்பேன் நினைக்கிறேன். ஏண்டா அவரும் இந்த கடை கொடுத்த காலப்போது 2011ஆம் ஆண்டில் அவரும் உறுப்பினர் இருந்தார். அவருக்கும் எல்லா நடைமுறையும் தெரியும். இது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கடை முழு விஷயம் தெரியும். ஏனென்றால் தெரிந்தும் கதைக்கு கொண்டு நடக்க போறதில்லைன்னு தெரியும். தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரேரணை கொண்டு வர இருக்கிறார். இதுக்கு கடைக்கார் முழு பேரும் எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை பிடித்து பேர் வந்திருக்கின்றோம். இந்த பிரேரணை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய 16 வருடமாக எடுத்த இந்த வாடகை நிப்பாட்டப்படுமாக இருந்தால் நாங்கள் இந்த திணைக்களத்தை சம்பிக்கும் அளவுக்கு எங்களோட குடும்ப சகிதமாக வந்து இந்த வாசலில் குந்தி வைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்வோம் என்பதை தாழ்மையுடன் பண்ணி நிற்கின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் ஒரு காலமும் தனது பெருமைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பவர் அல்ல. சரியான முறையிலே இனங்கண்டு உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர். எனவே எங்களுடைய இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார்,
அவர்களுடைய பெருமைக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பெருமை உங்களுக்கு தான் இந்த பெருமை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு யோசிப்பதில்லை. எனவே அவ்வாறு சொல்லுவது உண்மையாக எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுகின்ற இழுக்காகும். இது என்ன நடந்தது சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. போர் முடிந்த பின்னர் யாழ் மாநகர சபையை நாங்கள் 2009ஆம் ஆண்டு இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் கைப்பற்றுகின்றார்கள். எனவே யாழ் நகரை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை எமது சபைக்கு இருந்தது. அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பல்வேறு கடைகள், நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வண்ணம் இரவோடு இரவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு அந்த சட்ட விதிக்கு அமைய, முதல்வருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இந்த நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்று இந்த வியாபாரிகள் தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக அதாவது மாநகர சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தமையினால் அந்த இடத்திற்கு நாங்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் சவிதமாக அந்த இடங்களுக்கு நாங்கள் களவிஜயம் செய்து எங்களுடைய சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது சிடிவி இருக்கிற நிலம் வந்து எங்களுடைய சட்டப்படியாக சோழவரியிலே மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்பட்டு உள்ளது. பின்வரும் காலங்களில் அது வேறு மாதிரியாக கதைக்கப்படுகின்றது. ஆனால் சட்ட ரீதியானது சோழவரி மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்படுகின்றது. முன்னாள் மறைந்த அல்பிரட் துரையப்பா அவர்கள் இந்த நகரத்தை விருத்தி செய்த போது அந்த இடத்திலே மாநகர சபை நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அன்பளிப்பு கொடுத்ததாகவும் அதுக்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மாநகர சபையிலே அந்த கையேடுகளில் பதியப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவை காணாமல் போய்விட்டன, என்னென்று காணாமல் போய்விட்டன என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய காலத்திலே அவையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுக்கும் சிடிவி சேர்மன், அதாவது கொழும்புக்கு சென்று நாங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே எல்லாம் ஒப்பந்தத்திலே காணப்படுகின்றது. இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் கடைகளை ஒதுக்குகின்ற போது கிடைக்கின்ற வருமானத்திலே அவர்களுடைய 3/4 பங்கு சிடிவி நிலம், இங்காலே பாதை ஓரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட். எனவே அவர்களுடன் உடன்படிக்கை செய்துதான் நாங்கள் இந்த கடைகளை நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கருதி வழங்குகின்றோம். இன்று கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக அந்த தகரங்கள் எல்லாம் ஒரு பழைய நிலைமைக்கு வந்துவிட்டது. அதை நவீனமயப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு ஒழுங்கு முறையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதிக்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருந்ததுக்கு அப்பால் இந்த பிரேரணியை எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். என்னுடைய அங்கத்தவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் முழுமையாக போராடி இந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வரை செய்வோம். நன்றி. வந்து ஒரு கோரிக்கையை எங்களுக்கு முன்வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை நாங்கள் பார்த்துனாங்க வழியாக ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஆராய்ஞ்ச மட்டத்தில் இது இந்த பக்கத்தில் நியாயமான இருக்குமாக இருந்தால் நாங்கள் எந்த விதத்திலையும் இவர்களுக்கு பாதிப்பு பெறக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நேரடியான கள விஜயம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஆனபடியால் அந்த கள விஜயத்தை மேற்கொண்டு அந்த மாநகர சபையின் சட்ட திட்டங்கள் ஏற்பாடுகளுக்கு அமைய வேண்டிய கடைகள் அமைந்திருக்குமே இருந்தால் அவைகளுக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எங்களோட கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள், இந்த போராட்டக்காரருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த முரண்பாடுகள் தொடர்பாக உண்மையாக நாங்கள் நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 5 அடியில் தான் மாநகர சபை கடையை கொடுத்துருக்குன்னு சொல்லி செய்திருக்கணும். அப்போ அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் கடைகள் அங்கே சரியான முறையில் இயங்குமா இருந்தால் வேண்ட வாழ்வாதாரத்தை அளிப்பதோ அல்லது ஏதோ ஒரு கட்சி சார்ந்து எதிர்த்து நிற்பதோ எங்களோட நோக்கம் இல்லை.